ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பணம் நான் தானே வச்சுருந்தேன். சர்ஜரி பண்ணலாம், பணம் வரலாம், சர்ஜரி பண்ண முடியாது. உயிருக்கே ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வண்டி ஊதினா பணத்தை மட்டும் கட்டு வந்து வண்டியை கொடுத்த நான் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன். அண்ணா அவன் யாருமே தெரியல, எப்போ நான் வண்டி கொடுக்க முடியும்? அவன் திடீர்னு வந்து ஆக்சிடென்ட்ன்றான். இப்போ இருந்தாங்க வண்டி நீங்களே சாவி கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு சொல்லுங்க கரெக்டா. போயிட்டு எப்போ பண்ணி ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. போய் டக்குன்னு வந்துடு. 10-15 நிமிஷத்தில் கூட வந்துடுறேண்ணா. ஓ உட்காருண்ணா. அங்கே போய் ஓடி போல இங்கே தான் போயிருக்கேன். உட்காருங்க. ஓடி யாரும் நம்ப முடியாது. உட்காருங்க. வாங்கி கொடுத்தீங்களா? உட்காருங்க. இப்படிலாம் பேசுகிறேன். வண்டி போயிடுச்சுன்னா புது வண்டி வாங்கி கொடுக்கணும். அவ்வளோ சொல்லுவேன் நான். இல்லையா வண்டி புது வண்டி பாரு. வண்டி தான் பொறுப்பை சொல்லிட்டுல 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஆள் வரல. ஓ இரியா பொறுப்பாக்கு எங்கே போச்சு தெரியல. இன்னொரு வந்து தொலைய மாட்டேங்குது. ஆட்டே போடுறீங்களா? வட்ட பக்கம்லேயே ஆட்டே போடுறீங்க. ஆட்டே போடுறா வண்டி யாரு? நீங்கள் தான் கொடுத்து விட்டீங்க. இங்கே பாரு வண்டி மட்டும் வரலன்னு வச்சுக்க, அந்த குப்பையெல்லாம் இல்லை மூஞ்சில் போட்டு கொளுத்து வரணும் இல்லையா பாரு. வண்டி ஆட்டே போட்டு திமுறா பேசுறீங்க. திமுரு இவ்வளோ என்ன போயிருந்த நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன எவ்வளோ எங்கே போயிருந்த நீ? உன்னால அந்த லூஸ் என்ன திட்டாண்டா எவனே தெரியல. கண்ட வீட்டில் நான் போய் வாங்கிக்கிறேன்டா. அப்படியே டைம் இருந்துச்சு சொல்லிட்டு ஆளை பார்க்கலான்னு போனேன். காலேஜ் விட்டுருந்தேன். மயிரப்பாக்கு போய் ஆளை பயிருக்கு ரொம்ப முக்கியம். உன்னால லூசு கண்ட லூசு பையன் என்ன பேசுறேன்டா? என்ன திருட்டு பண்ணி ஏய் நான் திருட்டு பண்ணா நான் திருட்டு பண்ணேன். கையோட திருட்டு பையன் பேசுறேன். காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. வண்டி உங்களுக்கு தானா? ஓயா வண்டி வேணும் சார். ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பணம் நான் தானே வச்சுருந்தேன். சர்ஜரி பண்ணலாம், பணம் வரலாம், சர்ஜரி பண்ண முடியாது. உயிருக்கே ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வண்டி ஊதினா பணத்தை மட்டும் கட்டு வந்து என்னது? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. காவேரி ஹாஸ்பிட்டல் இதில் வடபழனியில். ஆமாம் அதுதானே ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. சரி போ. அதுக்கு என்ன கேட்குறேன்? சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க டாக்டர் ஃபோன் பண்ணி. சரி போடுனதுண்ணா. வண்டி இல்லைண்ணா, வண்டி தான் கொடுங்கண்ணா. போயிட்டு ஏய் வண்டி வேணுமா? வண்டியை போடுறான் அவன் கொடுக்குறது நல்ல கதையாகுது. உயிர் ப்ராப்ளம்ண்ணா. தம்பி அதெல்லாம் இப்படி வண்டி எனக்கு வேலை இருக்குது. சின்ன பையன் செத்துட்டானா? ஏதோ ஆட்டோ பிடிச்சி போப்பா. எமர்ஜென்சியில் ஃபோன் வந்துச்சுண்ணா. அடிபட்டு கிடக்குண்ணா. சீக்கிரம் போகணுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் எமர்ஜென்சினா நீ இப்போ வேற ஆட்டோ கேள்வி போ. நம்ம வண்டி எனக்குலாம் வேலை. நல்ல போல தெரியும். நீங்கள் தான் நல்ல போல தெரியுங்க. சொல்லுண்ணா சொல்லுங்க. ஆனால் அவன் யாரும் தெரியல. நம்ம எப்படி நான் கொடுத்துட முடியும் வண்டியை? எனக்கு வேற வேலை இருக்குல்ல. உயிர் ப்ராப்ளம்ண்ணா. அவன் நான் எடுத்துட்டு ஓட்டுறேன். யார் போய் சொல்றது? எடுத்து விட மாட்டேன்ப்பா அதெல்லாம். மூஞ்ச பாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்லைண்ணா வண்டி. ஐயோ தம்பி உனக்கு புரியுதா? வண்டி நம்ம சித்தப்பா வண்டிடா. என் வண்டி கிடையாது. சித்தப்பா நான் எப்படி நீங்கள் தானே விட அந்த ஆள் விட்டு ஏரியா நீ வருவான். என்ன வேணா வண்டியை கொடுத்தப்ப நான் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன். அண்ணா அவன் யாருமே தெரியல, எப்போ நான் வண்டி கொடுக்க முடியும்? அவன் திடீர்னு வந்து ஆக்சிடென்ட்ன்றான். இப்போ உள்ளவங்களாம் அப்படி தானே. ஏன் நீங்கள் வேணால் பொறுப்பேற்றிக்கிறீங்களாப்பா? வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் பண்ண சொன்னா ஒரு உயிர் விளையாட அப்படின்னு மதுரைக்காராக. ஏய் போட்டா அங்கிட்டு வண்டி கிண்டி கேட்டுருக்காங்க. போடா ஏமாத்தலாம் மாட்டேன்ப்பா. என்ன நீங்கள் சர்ஜரி பண்ணி. ஏய் போட்டா அங்கிட்டு சப்பு சப்புன்னு வச்சுட போகிறேன். வடபழனி தானே, காவேரி ஹாஸ்பிட்டல் தானே. ப்ளீஸ்ண்ணா பார்க்க நல்ல ஒரு போல கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி கேட்குற மாதிரி பேசுறீங்களா? சொல்லுங்க. மதுரைக்காரா பெருப்பறாம ஏன் இப்போ வண்டி இப்போ நீங்கள் பொறுப்பேற்றிக்கிறீங்களா? எடுத்துட்டு போயிட்டாங்க. வந்துடுவேன். வரமாட்டேன் சார். 20 நிமிஷம் நம்புவேண்ணா. சரி தம்பி நான் பொறுப்பேற்று தம்பி. என்னடா அதிகாரம் பண்ணி கேட்குறா? ரிக்வெஸ்ட்டாக தானே கேட்குறேன். உயிர்ண்ணா தம்பி நீ போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துருயோ? என்ன ஆச்சு போல அது சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு வந்திருக்காண்ணா. வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி ஃபோன் வந்துச்சுண்ணா. ஏதோ அர்ஜென்ட்டாக காசு எடுத்துகிட்டு வர சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டல் சேவை போக சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டல். ஆமாண்ணா. இப்போ வடபழனியில் இருக்கேன். கொடுத்து விட்டோம். இங்கே இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டல். என்னண்ணா இங்கே இருக்கிற காவேரி ஈஸியாக சொல்லிட்டீங்க. அங்கே கர்நாடகாவிலே அவன் காவேரியில் அவன் இன்னொரு டேம் கட்ட போகிறேன்னு பெரிய பஞ்சாயத்தாக போய்ட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இது ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் உயிர் விளையாடாதீங்கண்ணா.
இதுதான் ஒரு டைலாக் முக்கியமாக முடிச்சா பேசி முடிக்க விடுறியாடா நீ. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அண்ணா ஒன்றும் பண்ணா பழகி அங்கே கர்நாடகாவில் இன்னும் காவேரி ஆறு வந்து தண்ணி ஆல்ரெடி தண்ணி கொடுக்காம அடிச்சு வச்சு வைக்கிறான். அது ஃபுல்லாக நெம்முன பிறகு தான் அவன் வந்து திறந்து விடுறான். கர்நாடகா ஆவேரி பேசிட்டு இருக்கு. இப்போ அவன் இன்னொரு டேம் கட்ட போகிறான். அப்புறம் தண்ணிக்கு எங்கே போகிறது? அவரெல்லாம் மூத்தம் தான் குடிக்கணும். உங்களோட மாதிரி சரியா பேசுறது. குறிப்பா கொஞ்சம் வண்டி கொடுங்க. ரத்த ஆறு நீங்கள் வேணால் உங்கள் பொறுப்பில் கொடுக்குறீங்களா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். காவேரி ஆடு விடுறாங்க ரத்த ஆறு ஓடுனுக்குண்ணா ஃப்ரெண்டு ரத்தாறு ஓடுங்க போயிட்டு நீயும் ஃப்ரெண்டும் குடிங்கடா. ஒரு மனுஷத்தன்மை இல்லாமல் நீங்கள் ஏற்றுறீங்களா? மனிதாக்கம் இல்லாமல் பேசுறீங்க. இப்போ என்னங்க வண்டி நீங்களே சாவி கொடுத்து வண்டி எடுத்துட்டு சொல்லிடுங்க கரெக்டா. ஏய் போயிட்டு எப்போ வருவீங்க? உங்கள் நிமிஷத்தில் வந்துடும்ண்ணா. போய் டக்குன்னு வந்துரு. 10-15 நிமிஷத்தில் கூட வந்துடும்ண்ணா. டக்குன்னு போய் டக்குன்னு வரேன். டக்குன்னு போய் டக்குன்னு அதெல்லாம் பாத்ரூமா போகிறான். அவன் ஹாஸ்பிட்டல் வரையும் போகணும். டைம் ஆக்கிடுவாங்க. நான் கிளம்புறது என்ன டைம் ஆகிடும்? இல்லப்பா நான் இருக்கிறேன்ப்பா. நீ பயப்படுற. போய் சீக்கிரம் வா. அங்கேயே இருக்க பாரு. சீக்கிரம் போயிட்டு வாப்பா. ஏய் நன்றிலாம் வேணாம். நீ போனால் வண்டியை ஒழுங்காக எடுத்துருவா. வண்டி நீ உடச்சிட்டு எடுத்து வந்துடுவாங்க. நான் நம்பக்கூடாதுண்ணே. என்னென்ன நீங்கள் வரேன் நான் தான் இங்கே இருக்கேன்றல. வேறு விடுங்க அப்படின்னா உங்கள் எமர்ஜென்சி எல்லாம் இருக்கட்டும்ண்ணே. நம்ம அது ஆட்டோ பிடிச்சி போகலாம்ல. வேணாம் போகலாம். என்ன பண்ண நம்ம உதவி பண்ணா மற்றவங்க நமக்கு உதவி பண்ண மாட்டானா? சொல்கிறான். இப்போ மனிதா பண்ணுங்க. அப்புறம் பாருங்க நீங்களே கடைசியில் வந்துடுவான்பா. நான் சோத்துக்கோ இல்லாமல் அப்புறம் தெருவில் தான் பிச்சை எடுக்க போகிறீங்க. இப்போ நானும் இங்கே தான் இருக்கேன். ரோட்டில் கேமராலாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. எதுக்கு பயப்படுறாங்க? கேமரா இருக்கிறது முக்கியம் இல்லைண்ணா. அவன் திருட்டு போன பிறகு நம்ம என்னதை பண்ணி என்ன புண்ணியம் மூஞ்ச பார்த்தா அப்படியே இருக்கு சொல்லுவாங்க. கேமரா இருந்து என்ன புண்ணியம்? அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா போலீஸ் கேஸுன்னு யாரால நம்பாலேனுமா? அது வந்து இப்போ நான் இங்கே இருக்கப்பா. அவன் சார்பாக நான் நிற்கிறேன். வெயிட் பண்ணுறேன். 10 நிமிஷம் வரணும். வந்துடுவான்ப்பா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேலை விட்டு இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. நான் வேலை விட்டு இல்லாமல் உட்காந்துருக்கேன். எனக்கு வேலை இல்லை. அதான் இருக்க மாட்டேன். இந்த நேரம் இருப்பா. அங்கேனா கிணறு வெட்டுறாங்க பார்த்துருக்கீங்க. பயப்பட சொல்லணேன். எனக்கு வேலை இருக்குதுல்ல. இப்போ நான் எனக்கு வேலை நான் போனேன்னா ஒரு ஆக்சிடென்ட் போயிருக்கான். அங்கே போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கும் அட்மிஷன் போட வேண்டியிருக்கும். வச்சு தள்ளுறதுக்கும் எவ்வளோ வேலை இருக்கும். கொஞ்சம் இருப்பா வந்துடுவாப்பா. நீங்கள் கூட வீடியோ கையெழுத்து போட்டுருவேன் நான் சர்ஜரிக்கு. என்னன்னா விவரம் கட்டத்தனமாக பேசுகிறீங்க. வண்டி வாங்கி கொடுத்து விட்ருங்க. நான் வைத்தியத்தில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் என்ன சட்டம் பண்ணுறீங்க? ஒழுங்கு மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துருங்க. எங்கே அவன் போனால் யார் அவன்? வருவாம்மா. நான் இங்கே தான் இப்போ எங்கே போயிட்டு நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கா வண்டி வரணும்ல. நீங்கள் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு தூட்டி போய் நான் என்ன பண்ணுறது? வரும் இருப்பா. உங்கள் தூட்டி போய் சப்பாத்தி கூட விட்டு முடியாது வச்சு. உருளைக்கட்டையோட சப்பாத்தி விட்டே தேவைப்படும். உங்களுக்கு தூட்டி போய் நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் பேசாதப்பா. அப்படி தானே பேசுவான் வண்டி வர்ற வரையும். போய் பாவம் பார்த்த மாதிரி ரொம்ப எங்கே போச்சு. வண்டி வரணும்னு டென்ஷன் ஆகிடும் எனக்கு ஒரு டைமில். வண்டி வரும்பா. வர வைங்க சீக்கிரமா. ஓ எங்கே வர? எங்கேயும் போலப்பா. இருப்பா. என்னப்பா இருக்கேன் பாருங்க வண்டி வரலாம். புளிய மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறோம். ஓ உட்காருண்ணே. அங்கே போய் ஓடி போலப்பா. இங்கே தான் போயிருக்கேன். உட்காருங்க. ஓடி யாரும் நம்ப முடியாது. உட்காருங்க. வாங்கி கொடுத்தீங்களா? உட்காருங்க. இப்படிலாம் பேசுகிறேன். எப்படி பேசுகிறாங்க? என்ன இப்படி பேசுகிறாங்க சொல்லு. நான் வண்டி கொடுத்தா இரு. வண்டி நீ வாங்கி கொடுத்து என்ன சட்டம் பேசி பேசுறா? சட்டம் பேசலப்பா. இருப்பா. ரொம்ப வந்துடக்கூடாதுப்பா. அவன் எவ்வளோ வேலை இருக்கு வந்துடும்ப்பா. 10 சொல்லிட்டு போனான்ல. அது எவ்வளோ வேலை தான் எனக்கு தெரியாது. அவனை வர சொல்லுங்க முதல்ல. வருவான். எங்கே போய் ஓடி போச்சு சொல்லுது.
வண்டி போயிடுச்சுன்னா புது வண்டியாக கொடுக்கணும் அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இல்லையா வண்டி புது வண்டி பாரு வண்டி தான் பொறுப்பை சொல்லிட்டுல அவ்வளோதான் சொல்கிறேன் வருவானே சும்மா அதை. A few minutes later. தம்பி நான் பக்கத்தில் ஒரு வேலையாக போகிறேன் வருவான் இந்த வண்டி வாங்கிக்கிறியா? ஓ உக்காரியா உக்காருன்ற வண்டி வாங்கி கொடுத்து நீ பாட்டி கிளம்புனா என்ன அர்த்தம்? உட்காரு கீழே உட்காரு. தம்பி என்னப்பா எப்படி பேசுற நீ? என்ன எப்படி பேசுகிறாங்க? மரியாதை அவ்வளோதான். வண்டி வரணும். இப்போ வண்டி வந்தோடனே தேவலாம் பேசிக்காத நீ. தேவையில்லாமல் நான் பேசுகிறோம். ஆமா பின்ன ஒரு உதவி தானே கேட்டா நான் வண்டி வரைக்கும் நான் போயிட்டு இங்கே தான் இருக்கேன். இதுக்கு அப்புறம் கிளம்புறீன்றீங்க? எங்கே போகலப்பா இருப்பா வாங்கி கொடுத்துட்டு போகிறப்ப இருப்பா. ரொம்ப அப்படிதான் நம்பிக்கையில்லா தன்மையா அப்படியே இருந்தேன் எங்கள் ஊரில். யாரு நல்ல கதையாக இருக்குதியா? ஊரில் கேட்டு போயிரு என்னை பற்றி. இவர் வண்டியை வாங்கி கொடுப்பாரா அவன் எடுத்துகிட்டு போவானா அங்கே அப்படியே ஒரு அப்படியே இறக்க போனாங்க வாங்கி கொடுப்பாரா உதவி பண்ண போயிட்டாங்க. அங்கே போயிட்டு புதுப்பேட்டையில் புட்டு எல்லாம் வண்டியெல்லாம் பிரித்து ஸ்கிராப்புக்கு போட்டு தேவையில்லாம பேசாத. கமிஷன் அடிக்கிறது. கமிஷன் அடிக்கிறது. என்னை பற்றி உன்னா தெரியும் நீ இப்படி பேசிட்டு நீ தெரியுது இப்போ தெரியுது. வண்டியை கொடுத்து விட்டு கமிஷன் தேவையில்லாம பேசிக்காது நீ. கமிஷன் வேலை பார்க்குற அவ்வளோதான். அங்கே பேர் தொண்டியான மண்டை உனக்கு கை நீட்டி பேசுறது இந்த அவ்வளோதான் பேசாதீங்க புரியுதா? எனக்கு வண்டி வந்தால் போதும்பா. உன் வண்டி எடுத்து நானே பண்ண போகிறேன். ஸ்கிராப்பில் வண்டி நான் பொறுப்பு சொல்லிட்டு இரியா. ஸ்கிராப்பில் போடுறேன். கமிஷன் பேசிட்டு இருக்க நீ வெட்டுறேன் ஏறுவானே. ஸ்கிராப்பில் போடுறீங்களா? ஸ்கிராப்பில் எத்தனை பேர் கிளம்பிடுறீங்க இந்த மாதிரி? வேறு தேவையில்லாம் பேசிருக்காத. நான் யாரு என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க நீ. எப்படி ஒருத்தன் வருவானா ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொல்லுவானா இவர் அப்படியே ஒரு மன்னர் பரம்பரை அண்ணாமலை ரஜினி படையப்பா ரஜினி. வாய கூடாதுடா. வண்டி பொறுப்பு தானே வாட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஆள் வரல. ஓ இரியா பரப்பாக்கு எங்கே போச்சு தெரியல. இன்னொரு வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த நாயா நாட்டி பண்ணிடுறேன். நல்ல பையன் மாதிரியே மூஞ்சி புரிஞ்சு போச்சு. அவன் போன மாதிரி போயிட்டான். இவர் அவர் திட்டுற மாதிரி இவர் திட்டுறாரு. திட்டிட்டு அநியாயம் பேசாதடா. அநியாயத்துக்கு பேசாத. நான் நேற்று பேசுகிறேன். வரலன்னா நீ பேசு. கம்முன்னு நான் இங்கே தான் இருக்கேன். அவன் போயிட்டான். அப்புறம் என்ன நீ பின்னாடி போக வேண்டியது? அப்புறம் நின்றுட்டு இருக்கேன். நிற்கிறேன். கம்முன்னு இரா. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்வா. கூட இரு ஸ்டேஷனில் ஒரு 10 நிமிஷம் போகிறான். வரலாம் சொல்கிறேன். நீ கம்முன்னு கொடுறா. ஆட்டே போடுறீங்களா? வட்ட பக்கம்லேயே ஆட்டே போடுறீங்க. ஆட்டே போடுறா வண்டி யாரு? நீங்கள் தான் கொடுத்து விட்டீங்க. இங்கே பாரு வர கோவத்து என்ன பண்ண தெரியாது நீ. வண்டி மட்டும் வரலன்னு வச்சுக்க அந்த குப்பையெல்லாம் மூஞ்சில் போட்டு கொளுத்தி வரணும் இல்லையா பாரு. வண்டி ஆட்டே போட்டு திமுறா பேசுறீங்க. திமுரு வண்டி மட்டும் இப்போ வரல. ஒரு சாணியை செருப்பில் முக்கி ஒரு செருப்பை வாயில் கவ்வை கொடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு விரட்டும். A few minutes later. வெட்டுற துண்டுண்டா வரும். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய் லூசு என்ன போயிருந்த நீ? உள்ள என்ன போயிருந்த? நான் ஹாஸ்பிட்டல் தானே பணம் கட்ட தானே போயிருந்தேன். பணம் கட்ட போயிருந்தியா? அது உள்ளாரமா? அந்த லூசு கண்ட பையன் பேசுறேன்டா. ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ் எடுத்து போயிட்டாங்க. ஓ இரியா வண்டி எடுத்து போயிரியா. எங்கடா போயிருந்த நீ? ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ் எடுத்து போயிட்டாங்கண்ணா. ஆம்புலன்ஸ் போய் நீ என்ன மாதிரி போயிருந்த? எதுக்கு போயிருந்த? ஆம்புலன்ஸ் தான் போய் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆளு காலேஜ் விட்டாங்க பார்த்துட்டு வாங்க. என்ன காலை விட்டு மயிறு விட்டாங்க சொல்லிட்டு இவ்வளோ என்ன போயிருந்த நீ? ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன எவ்வளோ எங்கே போயிருந்த நீ? உன்னால அந்த லூசு என்ன திட்டாடா? எவனே தெரியல கண்ட வீட்டில் நான் போய் வாங்கிக்கிறேன்டா. அப்படியே டைம் இருந்துச்சு சொல்லிட்டு ஆளை பார்க்கலான்னு போனேன். காலேஜ் விட்டுருந்தேன். மயிரை பார்க்க போய் ஆளை பயிருக்கு ரொம்ப முக்கியம்டா. உன்னால லூசு கண்ட லூசு பையன் என்ன இவ்வளோ பேசுறேன்டா? இல்லைடா நான் கோச்சுக்கிறேன். ஒரு அர்ஜென்ட் தானே பண்ணீங்க. ஏய் வாய்முறா நீ வண்டி வந்துட்டா வாய்முறா. என்ன அவன் திருட்டு பண்ணி ஏய் நான் திருட்டு பண்ணா நானே திருட்டு பண்ணேன். கையோட என்ன திருட்டு பையன் பேசுறேன். வேற வண்டி இவ்வளோ நேரம் வேணா வேற என்ன பண்ணுவான்? என்ன நினைப்பேன் நான் அப்படி நினச்சேன். நான் ஏய் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் உனக்கு. வந்து பெரிய மயிரை பேசிக்கிற நீ. ஏய் உன்னால கண்ட நாயில எடுத்துட்டு வரடா. என்ன மயிரை நீ வண்டி கட்ட நீ? ஏய் போடா. என்ன நீ திருட்டு போய் சொல்ல கம்மி இல்ல. உனக்கு உதவி பண்ணி இந்த வேலை திருட்டு போய் சொல்றேன். என்ன 10 நிமிஷம் வர சொல்லல நீ சொன்னியா இல்லையா? இவ்வளோ எங்க ஊர் சுற்றி வர புறம்போக்கு ஏன்னா அறிவு இருக்கா உனக்கு? உயிருக்கு பரசு உனக்கு உதவி பண்ணடா. போகும்போது தியாகி மாரி பேச. இப்போ நான் கலேஜாக பேசுகிறேன். மயிரை தியாகியா பேசுறேன். உனக்கு புறம்போக்கு நாயை உனக்கு உதவி பண்ணலாம். அந்த நாயில எனக்கு எவ்வளோ பேசுறேன். போயா வண்டி வந்துச்சுல உன்னமே நான் வண்டி வாங்கி கொடுத்தா அவன் என்ன திருட்டு பையன்றா? நீங்க சொன்ன நம்பிக்கை காப்பாத்தினா நான் காப்பாத்த மயிரை காப்பாத்தினவன் அவன் என்ன திருட்டு சொல்றான். அவன் ஏன்னா இப்படிலாம் சொல்லிக்கிறீங்க. நான் தான் வண்டி எடுத்துன்னு வரேன். 5 நிமிஷத்துல வண்டி வண்டி 10 நிமிஷம் கேட்டு போனேன். போற எத்த டைம் ஆச்சு. நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? 10 நிமிஷம் வர சொன்ன. போனேண்ணா ஆம்புலன்ஸ்ல வந்து ஏற்றின்னு போயிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சொன்னேன். ஆளுக்கு அப்போ காலேஜ் விட்டாங்க. மயிறு ஆளு ஏதோ சொல்லப்படாது. வாயில வந்தாங்க. என்ன நீ இப்படி பேசுற? வண்டி கட்டல. வண்டி வச்சல. உன்னால அவன் என்ன திருட்டு பையன். பஸ்ல போவானே. லூசு
சின்ன பையனை போட்டு திட்டுறீங்க. ஏய் வண்டி காசுல நீ போடா முடியும் போடா தம்பி, இன்னொரு வேலையை பார்த்து போடா. சரி பஸ்ஸில் போவான்னு சொல்லிட்டு அது போல பண்ணேன். சரி ஒன்றா சார்ண்ணே ஒன்றா. என்ன சாரி நன்றிண்ணா. அவன் என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசுறான் அவன் அவன் எவ்வளோ கதை பேசுறான் அவளாம் கேள்விக்கணுமே உனக்கு உதவி பண்ணவே தேவையில்லை எனக்கு இது சரி இது ஃப்ராங்க் ஷோ தான். சும்மா ஃப்ராங்க் ஷோ தான். பிராங்க் ஷோவா ஃப்ராங்க் ஷோ நாகை 360 ஃப்ராங்க். நோ போனா என்னடா நான் சொன்ன அறிவியல் உங்களை இப்படிலாம் பண்ணீங்களா நீங்க முட்டு ரொம்ப கீஸ்ட். வண்டி கட்சியில் நீ போயா இருந்தேன், ஏன்னா சின்ன பையனை போட்டு திட்டுறீங்க. உன் வண்டி கட்சியில் போயா நீ போயா வண்டி கட்டிட்டு நான் இருந்தேன், ஏன்னா கோவப்படுறேன். என்ன போப்படுறேன் நீ கண்ட மாதிரி பேசுவேன் நான் வாங்கி உட்காந்துமா உனக்கு உதவி பண்ணி தேவை இல்லை கேட்டால் பிராங்க் சொல்றீங்க அறிவிக்கிறவங்களுக்குலாம் சொல்லிட்டேன். அண்ணா ஒரு விஷயம் சார் ஏடா என்னடா சாரி மயிறு சாரி உங்களுக்குலாம் இவங்களை பார்த்தா பைத்தியம் மட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ராங்க் ஷோ தானே இது. என்ன பிராங்க் ஷோ உங்களுக்கு நாகை ரோட்ல தான் பண்ணி பிராங்க் ஷோன்ட்டு அது ஒரு கேமரா இது. ஏய் என்னடா நீங்களாம் பிராங்க் ஷோ மயிறு ஷோ பண்ணிக்கிறீங்க ஒரு உயிர் என்னோட டென்ஷன் ஆகிடுது. பிளான் பண்ணி தான் வரோம். இல்லைப்பா அதுக்காக ஒரு ஆக்சிடென்ட் உயிர் சொல்லப்பா நானே சொல்லிட்டாங்களா மனிதாபிமானம் தான். நீங்கள சரிண்ணா உண்ணா உண்ணா இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல வாங்கி கொடுத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். உங்களுமே மனுஷன் எல்லாருக்கும் வராதுல்ல. பாப்பா அது நான் சொல்றது டக்குனு மாதிரி சொன்னா என்னன்னு நம்பர் சொல்லி பார்க்கலாம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் சொல்றான் திடீர்னு என்ன எடுத்து சொல்ல முடியும் பார்க்கலாம் நான் என்னதான் பேசுறேன் சொல்றீங்க நேத்த என்னை போட்டு சாப்பிட்டு பேசவே மாட்டேன். சரி போப்பா 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 எடுத்து அடிக்கிறது. திருநெல்வேலிலாம் வேற சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சரிப்பா நிறைய பீட் பேசுவோம். சரிப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்றது தெரியல எனக்கு நான் ஒரு உயிர் சொன்னா எனக்கு என்ன பண்ண தெரியாம பேசிட்டேன் நான் ரொம்ப தப்பா பேச மாட்டேன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஐயோ அதெல்லாம் ஓடல. கோதை தான் காமிச்சிங்க. தேங்க்யூண்ணா. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.